லவ்லிஸ் வெல்கம் டு ஸ்டடி வித் பிங்கி. DIY ஸ்டடி பிளானர் வீடியோ பார்த்துட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க எவ்ரி மந்த் இந்த மாதிரி போடுங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஐ தாட் அந்த மாதிரி ஷேர் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு எவ்ரி மந்த் நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ஸ்டடி பிளானர் எப்படி பிளான் வித் மீ மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி ஸ்டடி பிளானர் எவ்ரி மந்த் வந்துட்டு கைண்ட் ஆஃப் வீடியோஸ் உங்களுக்கு எவ்ரி மந்த் வேணுமா அப்படிங்கிறது எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு இந்த வீடியோக்கு ஒரு பிக் லைக் கொடுங்க. இந்த வீடியோக்கு 50 லைக்ஸ்க்கு மேலே கிராஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் இந்த ஸ்டடி பிளானர் வீடியோ எவ்ரி மந்த் உங்களுக்கு வந்து கன்சிஸ்டண்ட்டாக போடுறேன். ஸோ தட் நீங்களுமே என் கூட சேர்ந்து ஸ்டடீஸ்மே வந்துட்டு பிளான் பண்ணலாம். நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ உங்களோட புல்லட் ஜர்னல், பிளானர், நோட் புக், பேப்பர்ஸ் எது வேணா எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் மினிமலிஸ்டிக்காக தான் போட போகிறேன். உங்களுக்கே தெரியும் எனக்கு சிம்பிளாக தான் வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கும். பட் நீங்கள் எவ்வளோ வேணால் க்ரியேட்டிவாக அழகாக பியூட்டிஃபுல்லாக பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆகஸ்ட் போட்டுக்கிறேன். போட்டுட்டு மேபி நீங்கள் ஏதாவது ஒரு கோட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தட் அந்த மந்த் வந்து நல்லா போகும் அப்படிங்கிறதுக்காக. அடுத்து நம்ம கோல் செட் பண்ண போகிறோம். ஸோ என்னெல்லாம் கோல்ஸ் வந்துட்டு நீங்கள் ஸ்டடீஸில் வந்துட்டு அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஆகஸ்ட்டில் அப்படிங்கிறத வந்து நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ நீங்கள் அந்த DIY ஸ்டடி பிளானர் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஒரு பிளானர் கிரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து கோர்ஸ் ஓவர்வியூ, டைம் டேபிள் அதெல்லாம் நீங்கள் அகைன் அண்ட் அகைன் கிரியேட் பண்ணணுன்ட்டு அவசியம் கிடையாது. பிகாஸ் அந்த ஸ்டடி மோட்டிவேஷன் கோட்ஸ் அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் தான், ஒரு வாட்டி நம்ம பண்ணிட்டோம்னா அவ்வளோதான். ஓகேங்களா? அது வந்து பிளானருக்கு ஃப்ரண்டில் இருக்கிறது நமக்கு ஒரு மோட்டிவேஷனுக்காக எவ்ரி டைம் நம்ம ஃப்ளிப் பண்ணும்போது அதெல்லாம் இருக்கும். நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது ஜஸ்ட் இந்த மந்த்துக்கு என்னெல்லாம் சேஞ்ச் ஆகுமோ அந்த ஸ்பிரிட் மட்டும் தான் போட்டுக்க போகிறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோல்ஸ் வந்து எழுதியாச்சு. அடுத்து அசைன்மெண்ட் ட்ராக்கர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக அசைன்மெண்ட்ஸ் வர எல்லா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே அது நல்லாவே தெரியும். நான் போன DIY ஸ்டடி பிளானர்லேயே போட்டிருப்பேன். நீங்கள் அதே பேட்டர்ன் ஃபாலோ பண்ணி நீங்கள் அசைன்மெண்ட் ட்ராக்கர் போட்டுக்கலாம். இதெல்லாம் அசைன்மெண்ட் உங்களுக்கு ஆல்ரெடி ஆகஸ்ட்டில் வந்து நீங்கள் இதெல்லாம் சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதெல்லாம் நீங்கள் இப்போவே வந்து நோட் டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாம் ட்ராக்கர் நமக்கு தேவை கிடையாது. ஏன்னா மெயின் எக்ஸாம்ஸ் வந்துட்டு நமக்கு எவ்ரி மந்த் வந்துட்டே இருக்காது. சைக்கிள் டெஸ்ட் அந்த மாதிரி நார்மல் டெஸ்ட்லாம் வந்துட்டு நீங்கள் வந்து கணக்கில் எடுத்துக்க வேணாம். பட் உங்களுக்கு அதுவுமே எழுதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேபி இம்பார்ட்டன்ட் டேஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போட்டு எழுதிக்கலாம். நீங்கள் வேணும்னா கேலண்டர் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கலாம். பட் இந்த அசைன்மெண்ட் ட்ராக்கர்லேயே நம்ம அசைன்மெண்ட்ஸ் எல்லாமே ட்ராக் பண்ண போகிறோம். அண்ட் இம்பார்ட்டன்ட் டேஸில் அதர் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் நம்ம வந்து ட்ராக் பண்ண போகிறோம். அதனால் வந்துட்டு நான் வேணாம்னு நினச்சேன். பட் உங்களுக்கு வந்து கேலண்டர் வந்து ரொம்ப பிடிக்கும், அதை பார்த்தா உங்களுக்கு ஒரு நல்ல வியூ கிடைக்கும்னா நீங்கள் தாராளமாக அதை வந்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஐடியல் டே ரொட்டீன் வந்து சப்போஸ் உங்களுக்கு எப்போவுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னா நீங்கள் அதை வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் ஆகஸ்ட்க்கு ஒரு மந்த் ஒரு ரொட்டீன் நீங்கள் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பார்க்க போகிறீங்க, கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறீங்க, எந்த ரொட்டீன் உங்களுக்கு செட் ஆகுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா எவ்ரி மந்த் நீங்கள் ஐடியல் டே ரொட்டீன் தாராளமாக போட்டுக்கலாம். அடுத்தது லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி லாக். எவ்வளோ நேரம் நம்ம படித்தோம் அப்படிங்கிறது தெரியும். ஸோ ஒரு 4 வீக்ஸ் இருக்குன்னா 4 ஸ்டடி லாக்ஸ் நீங்கள் கையோட கை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் ஒன்றா கூட கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். டெய்லி மறக்காமல் அதை செக்இன் பண்ணிடுங்க. நீங்கள் சுத்தமாக அன்றைக்கி படிக்கலனாலும் பரவாயில்ல, மறக்காமல் அதை வந்து மட்டும் ட்ராக் பண்ணிடுங்க. ஸோ தட் உங்களுக்கு ட்ராக் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஒரு நாள் எத்தனை ஹவர்ஸ் படிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து திஸ் வீக் அவ்வளோதான். இதுதான் நம்மளோட ஸ்டடி பிளானர் ஃபார் ஆகஸ்ட். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு பிக் லைக் கொடுங்க. ஸோ தட் இந்த வீடியோ 50+ லைக்ஸ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து இந்த ஸ்டடி பிளானர் பிளான் வித் மீ மாதிரி உங்களுக்கு எவ்ரி சிங்கிள் மந்த் போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா இந்த வீடியோ உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பி பாசிட்டிவ் அண்ட் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. டாடா.